எத்தனையோ பிணங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த எத்தனையோ பிணங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றது. ஒப்பற்ற திருநாட்டின் ஒரு கொடியின் கீழ் வைத்து உலகம் போற்று ஆட்சி செய்தான். சத்தியம் காக்க வேண்டி இந்த சண்டாலை பிறவி எடுத்து ஏன் மானிடமே நீ கொடுந்து விட்டு எரிகின்றாய். இந்த மண்ணில் பிறக்கின்ற பொழுது என்ன கொண்டு வந்தாய்? இந்த மண்ணை விட்டு போகின்றாயே என்ன கொண்டு செல்லுகின்றாய்? மாடுண்டு கன்றுண்டு மக்கள் வாழ்வு உண்டு என்று மகிழ்ந்திருந்த மனிதா, இன்னி அடித மனைவி வீதியோடு நின்று விட்டார். சுமந்து வந்த சுற்றமோ சுடுகாட்டோடு சென்று விட்டார். இப்பொழுது உனது பேர் எங்கே? பெரிய தனம் எங்கே? ஊர் எங்கே? உறவெங்கே? உற்றார் பெற்றார் தான் எங்கே? 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 முடி சுமந்த மன்னர் முடிவுப்பிடில் சாம்பலாவது திண்ணம் என்பதை நான் அறிவேன். மன்னவனம் சின்னவனம் சொல்லிவிடும் பிறப்பு, நல்லவனா கெட்டவனா சொல்லிவிடும் இறப்பு. ஊருக்கு உழைத்தவர்கள் ஊரை விட்டு போகையிலே ஊரே திரண்டு வந்து ஒப்பாரி வைத்துவிடும். நான் முழுக்க கட்டு நானும் செத்தா தூக்கம் ஒரு நாதி இன்றி ஆகிவிடும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்பா, மனிதனுடைய வாழ்க்கை. மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டி வாழுகின்றான். அந்த மாளிகையில ஒருவன் இறந்து விடுவானே, ஆனால் அவனுக்கு அங்கு இடமில்லை. குடிசையை கட்டி வாழுகின்றான். அவன் கட்டிய குடிசையிலே அவன் இறந்து விட்டாலும் அவனுக்கும் அங்கு இடமில்லை. அனைவருக்கும் நிரந்தரமான ஒரு வீட்டை படைத்திருக்கிறாயே அப்பா. ஊருக்கு வெளியே சுடுகாடு, அது ஒவ்வொருவருக்கும் மனிதன் எத்தனை எத்தனை வீடுகள் கட்டி வாழ்ந்தாலும் மனிதனின் ஆரம்ப வீடு எது தெரியுமா? ஒரு ஜான் வயிற்றுக்குள்ளே உள்ளங்கையும் அகலத்திலே படுத்திருந்து அவதரித்தான் மனிதனாக. ஒரு ஜான் உலகத்திலே உள்ளங்கையோ அகலத்திலே ஒரு ஜான் இடத்துக்குள்ளே உள்ளங்கையில் அகலத்திலே ஒரு ஜான் உலகத்திலே உள்ளங்கையோ அகலத்திலே படுத்திருந்து 10 மாதம் மரணம் என்னும் தூக்கத்தில் உல்லாசமான வீடு அவன் அனைவரும் சுடுகாடு. உல்லாசமான வீடு அவன் அனைவரும் சுடுகாடு. ஒரு ஜான் இடத்துக்குள்ளே உள்ளங்கையில் அகலத்திலே படுத்திருந்து 10 மாசம் பயணம் என்னும் தூக்கத்தில் உல்லாசமான வீடு இது இறைவன் வாழும் கோடு. உல்லாசமான வீடு இது இறைவன் வாழும் கோடு. தந்தை வழி போதும் சனமில்லாத கூடு சாகிடும்
10 மாசம் பயணம் தூக்கத்தில் உல்லாசமான வீடு இது இறைவன் வாழும் கூடு உல்லாசமான கூடு இது இறைவன் வாழும் வீடு மனிதன் வாழுகின்ற வீடு அந்த சுடுகாடுதான். ஆனால் ஒரு மனிதன் இறந்து விட்டால் கொட்டு சத்தம் கேட்கும் அப்பா, கோடி ஜனம் கூடும் அப்பா. வாழ்ந்த கதையை எடுத்து சொல்லி வந்து முட்டி முட்டி அழுகும் அப்பான்னு சொல்லியிருக்கிறான். கொட்டி சத்தம் கொட்டி சத்தம் கொட்டி சத்தம் கொட்டி சத்தம் கேட்குதம்மா, கோடி ஜனம் கூடுதம்மா. கொட்டு சத்தம் கேட்குதம்மா, கோடி ஜனம் கொட்டி சத்தம் கொட்டி சத்தம் கொட்டி சத்தம் கேட்குதம்மா, கோடி ஜனம் கூடுதம்மா. வாழ்ந்ததை எடுத்து சொல்லி வந்து முட்டி அழுகுதப்பா, வல்லக்கதை எடுத்து சொல்லி வந்து முடி அழுகுதப்பா. சத்தம் கேட்குதப்பா, மனிதன கூடுதப்பா. சத்தவன தூக்கிக்கிட்டு சத்தவன 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 தூக்கிக்கிட்டு பாடையில முகையில வைதா அந்த அரண்மனையில் அகில் சந்திரன் கஸ்தூரி வாடையுடன் வீற்றிருந்த என்னை இந்த ஈரத்தரையிலே இருட்டு சிறையிலே படுக்க வைத்து விட்டாய். அகில் சந்தனம் கஸ்தூரி வாடையுடன் வாற்றிருந்த என்னை இந்த பிண வாடையிலே பிதற்றுகின்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாய். ஏன் எனக்கு எனக்கு என்று ஒரு சத்தம் வருகிறது. யார் நீங்க? யார் நீங்க? யார் நீங்க? ஏதோ ஒரு சத்தம். யார் நீங்கள்? யார் நீ? யார் நீ? என் அனுமதி இல்லாமல் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றாயே.
எத்தனையோ ஆண்டுகளாக பேயாக அலைகிறோம். பேயினங்களா? எத்தனையோ காவலர்கள் காவலுக்கு இங்கு வந்திருக்கிறார்கள். எங்களை பார்த்து பயந்து ஓடிய கூட்டம் பல பேர். உருவத்தை பார்த்துவிட்டு இரவிலே மாட்டு மடிந்தவர் கூட சில பேர். ஆனால் நீ காவலுக்கு வந்த நாள் முதல் அனுதினமும் சிவனே சிவனே என்று அழுது புலம்புகிறாய். ஆமாம், பேய்களாகிய நாங்கள் உன்னை கடித்து தின்ன வேண்டும் என்று உன் அருகிலே நெருங்கினால் உன் அருகில் நெருங்கவே முடியவில்லை. உன் மீது ஒரு அக்கினி சோலை வீசி எங்களை விரட்டி அடிக்கின்றதே. நீ யார்? நான் யார்? இந்த மயானத்தில் புலம்புவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன? நான் யார், என்ன காரணத்திற்காக இங்க வந்திருக்கிறேன் என்று தாங்கள் கேட்கின்றீர்கள். ஆண்டவா, இந்த வையகத்திலே எத்தனையோ பிறவிகள் இருக்கின்ற பொழுது ஒரு பேயினத்தை விட்டு என் வரலாற்றை கேட்க வைத்திருக்கிறாயே இறைவா, இதுவும் சோதனையா? பேயினங்களே, நான் என் வரலாற்றை தெரிவிக்க வேண்டுமானால் தாங்களெல்லாம் மரமோடு மரமாக கிளையோடு கிளையாக மறைந்திருந்தால் சொல்லுகின்றேன். காரணம், இங்கு பிணங்களை எரிக்க தகனிக்க வருபவர்கள் அனைவரும் தங்களை கண்டு அஞ்சு நடுங்கக்கூடும் அல்லவா? ஆகவே தங்களை நீங்களே மறைத்துக் கொண்டால் என் வரலாற்றை தெரிவிக்கின்றேன். என்ன தெரிவிக்கின்றீர்கள்? மறைந்திருக்க வேண்டும். ஆமாம், என் காதலை என்னை விட்டு விட்டு இறந்து விட்டான். அவளை தேடி இந்த மயானத்திலே நான் மேலம் அடித்துக் கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறேன். மயானம் அடித்துக் கொண்டு பெற்ற தாயை தேடுகின்றாய். என் காதலி. காதலியே? ஆஹா, நீ செத்து பேயா இருந்திருந்தால் உனக்கு தெரியும் காதலை பற்றி. ஆமாம், அவளை மணக்க முடியவில்லை என்று நானும் இறந்து பேயாகி விட்டேன். ஒருவேளை நான் மறைந்திருக்கும் வேளையில் அவள் வந்தால் அவளும் என்னை போலவே அழகாக இருப்பாள். இருக்கட்டும். அவள் அழகை கண்டு நீ மயங்கி அவளை காதலித்து விட்டால் நான் என்ன செய்வேன்? அது ஒரு காலமும் நடக்காது. தன் தாரமே தாரம், பிற தாரம் எல்லாம் தாயாகவும் தங்கையாகவும் மதிக்கக்கூடிய யார்? உன் காதலியின் பெயர் என்ன? முக்காளி. என் காதலியின் பெயர் கும்காணி. கும்காணி. என் பெயர் ஜிம்காணி. ஜிம்காணி, கும்காணி. ஆனால் மறைந்திருக்கிறேன். அருமையான பொருத்தம். என் காதலியை நினைத்து நான் சந்தோஷமாக இருக்கும் போது பாடிய சில பாடல்களை பாடி இந்த மயானத்தில் ஆடிவிட்டு தான் ஓடுவேன். பாடு, கேட்கலாம். மிக்க மகிழ்ச்சி. மாசிலா உண்மை காதலே, மாசிலா உண்மை காதலே, மாறுமோ சந்தேகம் எந்த மீதிலே. மாசிலா உண்மை காதலே, மாறுமோ சந்தேகத்தை உண்மைதானா? தேவையே நீ ஏக்கி வேஷம் போடுதறியனா? உண்மை காதலே, வரலாற்றை தெரிவிக்கின்றேன். சிவன் அடியை அணுதினமும் மறவாது அடிவரலில் பதிந்திருந்த என் கை
காற்று வெள்ளமை பறவைகளும் தேசிய மாதர்கள் விலங்கினங்களோடு ஒருபடியும் நின்றவன் கல்லறம் புகழறி சந்திரன் வல்லர் வல்லுரையாயின் மன்னர் மன்னரே எனது ராசாங்கம் அண்டதும் போய் ராஜாங்கம் ஆண்டது போல் எனது ராசாங்கம் ஆண்டதும் போய் இன்று நீ சாங்கம் பாட வைத்தார் அங்கம் மங்கம் கலிங்கம் குருகுந்தலம் மரணச்சம் பரடம் அறிந்து கருசம் கன்னடம் கூச்சரம் குடுகு ஆந்திரம் சுரசென கொங்கணம் ஒட்டியம் கோசலம் சாலவும் ஓணவக வஞ்சரம் கொல்லம் நேபாளம் நிலகம் வெங்கடம் கேடயம் கேரளமும் பல்லவும் சிந்து சீமை சோனகம் திலாபம் துளுவமும் யுகந்திரமும் தீர்க்கமும் சோழையவன வங்காளம் சிங்களம் சபீரம் சாலவும் மாலரி விகற்பம் காசம் மலையாளம் காம்போதம் பாண்டியம் பாஞ்சாலம் கடாரம் என்ற 56 ரசத்தையோ அண்டதும் நாட்டை நான் ஆண்டது போல் சுடுகாட்டை ஆட வைத்தார் என் தெய்வமே. அதியின் தக்கனானவன் சுகரணி அவனை மணந்து தனக்கு மகப்பேறு இல்லாத காரணத்தினால் கௌரி விரதமும் பேரு சத்து 27 பெண் மகள்களை பெற்றெடுத்து அஸ்வதி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிரீசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் மனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று 27 பெண்கள்